ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம மார்ச் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸாக எடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கணும்னா லிங்க்கில் இருக்குது, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்நாடு மேங்க்ரோவ்ஸ் கவர் க்ரோஸ் எவ்வளோ ஹெக்டர் வந்து க்ரோ ஆகிருக்குன்னா வந்து 9039 ஹெக்டர் வந்து க்ரோ ஆகிருக்கு. எப்போனா 2024 படி. இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போது 2021 வந்து எவ்வளோ ஹெக்டார் வந்துருச்சுன்னா 4500 ஹெக்டார் வந்துச்சு. 2024 வந்து எவ்வளோ ஹெக்டாராக ஆயிருக்குன்னா வந்து 9039 ஹெக்டாராக வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் வந்து என்னென்னா ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபார் மேங்க்ரோவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதோட டைட்டில் வந்து என்னென்னா ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபார் மேங்க்ரோவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் வந்து இதோட டைட்டில். இப்போது தமிழ்நாட்டிலே வந்து லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் கவர் வந்து எதுனா வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். மொத்தமாக எவ்வளோ ஹெக்டாரை வந்து கவர் பண்ணியிருக்குன்னா 2142 ஹெக்டாரை வந்து கவர் பண்ணியிருக்கு. இதில் வந்து முன்னாடியே எவ்வளோ மேங்க்ரோவ்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நியூ பிளான்டட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா வந்து முன்னாடியே எவ்வளோ இருந்துச்சுன்னா 1470 ஹெக்டார் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. நியூவாக எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 672 ஹெக்டார் வந்து நியூவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 100% மேங்க்ரோவ் கவரில் அதில் 50% கவர் பண்ணுறது வந்து எதுனா திருவாரூர், தஞ்சாவூர் ரெண்டுமே 50% வந்து கவர் பண்ணுது. அடுத்து பார்க்கலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவார்ட் 2025. ஓகேவா, 2025க்கான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவார்டு. ஓகேவா, இது வந்து யாருக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை கொடுத்தது வந்து யாருன்னா சென்ட்ரல் பேங்கிங் ஆஃப் லண்டன். ஓகேவா, லண்டனில் இருக்க சென்ட்ரல் பேங்கிங் வந்து இந்த அவார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு வந்து இந்த டிஜிட்டல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ எடுத்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்க்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 போர்ட்டல் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன போர்ட்டல் வந்து சொல்கிறாங்கன்னா பரவாக், அதுக்கப்புறம் சாரதி. ஓகேவா, இந்த 2 போர்ட்டலுக்காக வந்து நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சாரதி போர்ட்டல் வந்து எதுக்குன்னா டு பூஸ்ட் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி. ஓகேவா, அதோட வேலை வந்து பயங்கர எஃபிஷியன்சியாக செக்யூராக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த சாரதி போர்ட்டல். இப்போ டாக்குமெண்ட் அதெல்லாம் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பர்வாக் போர்ட்டல். இந்த பர்வாக் போர்ட்டல் வந்து இதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஆர்பிஐ தான் இந்த போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் வந்து என்ன செக்யூர் அண்ட் சென்ட்ரலைஸ்டு வெப் போர்ட்டல். ஓகேவா, ரொம்ப செக்யூரான சென்ட்ரலைஸ்டு வெப் போர்ட்டல். எதுவும் கரப்டும் ஆகாது, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் போகாது. ஓகேவா, இவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகேவா, லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, அப்ரூவலும் பண்ணுவாங்க. எதுனா இந்த பர்வாக் போர்ட்டல். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ரைசனா டைலாக் 2024. ஓகேவா, இது வந்து எங்கே வந்து இந்த மாநாடு, இது வந்து ஒரு மாநாடு. இந்த மாநாடு வந்து எங்கே வந்து நடந்துச்சுன்னா டெல்லியில் வந்து இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. எப்போலேருந்து எப்போதுன்னா 17th மார்ச் to 19th மார்ச். ஓகேவா, மொத்தம் 3 நாள் வந்து நடக்க போகுது. இது வந்து எத்தனாவது எடிஷன்னா இது வந்து 10th எடிஷன். இந்த மாநாட்டில் மொத்தம் எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிறாங்க? 125 கண்ட்ரிஸ் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்னா வந்து 3500 பார்ட்டிசிபெண்ட். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு தீம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த தீம் பேர் வந்து என்னென்னா கலாச்சக்கரனா பீப்புள், பீஸ், பிளானட். ஓகேவா, மக்கள், அமைதி, அதுக்கப்புறம் உலகம். ஓகேவா, இதுதான் இதோட தீம். இதில் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் சேலஞ்சிங் இஷ்யூஸ் ஃபேஸிங் பை இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. ஓகே, உலகம் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாநாடு. ஓகேவா, ரைசேனா மாநாடு. அடுத்தது ஒரு ரிப்போர்ட், மோஸ்ட் பொல்யூட்டட் ஏர் இன் 2024. ஓகேவா, அதிகமான பொல்யூட்டான சிட்டி. ஓகேவா, அதில் நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடம் இருக்குன்னா 5வது இடத்துல வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாட் அப்படின்ற இடம் இருந்திருக்கு. சாட்
இடம். இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் கம்பெனி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2023 வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல 3வது இடத்துல இருக்குது. இப்போ 3வது இடத்துல நம்ம 5வது இடத்துக்கு வந்திருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்தது வந்து நாசா ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன். ஓகேவா, இந்த மிஷன் வந்து எதுக்குன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து யாருன்னா சுனிதா வில்லியம்ஸும் அதுக்கப்புறம் வில்மோர் 2 பேரும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் வந்து இருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூனால அவங்க திரும்ப வர முடியல. அவங்கள வந்து நம்ம திரும்ப கூட்டு வரதுக்காக தான் இந்த மிஷன் போயிருக்காங்க. இது வந்து இந்த என்ன க்ரூனா வந்து க்ரூ 10. ஓகேவா, இது வந்து ஸ்பேஸஸ் ட்ராகன் கிராஃப்ட். அவங்க எத்தனை மாதமாக வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் வந்து இருக்காங்கன்னா 9 மாதமாக வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வரதுக்காக வந்து நம்ம இந்த க்ரூவை வந்து அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வெனஸ்டே ஒரு 3:30 மணி போல் அவங்க வருவான்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டு கெட் 2 more எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர். ஓகேவா, இப்போது நிறைய கிளஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது எலக்ட்ரானிக் கிளஸ்டர். இன்னும் 2 புதுசாக வந்து எலக்ட்ரானிக் கிளஸ்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிள்ளைப்பாக்கம், அதுக்கப்புறம் திருவாரூரில் வந்து மணலூர். ஓகேவா, காஞ்சிபுரத்தில் பிள்ளைப்பாக்கம், திருவாரூரில் வந்து மணலூர். ஓகேவா, இது அனௌன்ஸ் பண்ணது வந்து யாருன்னா வந்து யூனியன் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னா வந்து 1112 crores தான் வந்து இதோட டோட்டல் பட்ஜெட். ஓகேவா, தமிழ்நாட்டில் 2 எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் வந்து வரப்போகுது. ஒன்று காஞ்சிபுரத்தில் வரப்போகுது, இன்னொன்று வந்து எங்கே வரப்போகுதுன்னா திருவாரூரில் வந்து வரப்போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே ஒரு ரீக்கேப் பார்த்துருவோம். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக மேங்க்ரோவ் கவர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 9037 ஹெக்டேர் வந்து இருக்குது. அதிகமான லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் கவர் வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிக மேங்க்ரோவ் கவர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு. இந்த அவார்டு கொடுத்தது வந்து யாருன்னா சென்ட்ரல் பேங்கிங் லண்டன். இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைசானா டைலாக், அதாவது ரைசானா மாடல் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா வந்து March 17 March 19 வரைக்கும் 3 நாளாக நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா டெல்லியில் வந்து இது நடக்க போகுது. மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் வந்து நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து சுவிட்சர்லாண்டு கம்பெனி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாசா ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன். இது யாரை வந்து கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்காங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து கூப்பிட்டு வரதுக்காக இந்த மிஷன். அதுக்கப்புறம் வந்து 2 எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுது. எங்கெங்கே வரப்போகுதுன்னா காஞ்சிபுரத்துலேயும் திருவள்ளூர்லேயும் வந்து வரப்போகுது. காஞ்சிபுரத்தில் வந்து பிள்ளைப்பாக்கம், திருவள்ளூர் வந்து மணலூர். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.